காரோட ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஹெட்லைட் பல்ப் இந்த மாதிரி காருக்கு தேவையான நிறைய அக்சசரிஸ் இந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏரோஃப்ளை அண்ட் ஆட்டோ கேப் இந்த ரெண்டு பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நம்ம பார்க்குற எல்லா கார் அக்சசரிஸ் ஷாப்லையும் இந்த ஏரோஃப்ளை, ஆட்டோ கேப் இந்த ரெண்டு பிராண்டும் டெஃபினட்டாக இருக்கும். ஸ்பீக்கர், சப்வூஃபர்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு அந்த பிராண்டோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்திருக்கும். இவங்களோட யூனிட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு டெல்லி தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஷாப் கீப்பர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரீட்டைல் கவுண்டர் கிடையாது, ஒன்லி ஃபார் ஹோல்சேலர்ஸ். உங்களுக்கு ரீட்டைலில் வேணும்னா இவங்களோட டைரக்ட் ரீட்டைல் கவுண்டரே நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அங்கே நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு காரோட அக்சசரிஸ் ஹோல்சேலில் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கும் நாங்களும் எல்லாருமே. ஓகே ஓகே. லாஸ்டா உங்களை வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்ல பாத்துருந்தோம். ஆமா சார், ஆமா சார், நம்மளோட ஷாப்ல பாத்துருந்தோம். நம்ம கோயம்புத்தூர் டிப்போல நீங்க பார்த்தா நம்ம வீடியோ எடுத்தோம். அந்த டைம்ல சொல்லியிருந்தோம் நம்ம டெல்லியில ஃபேக்டரி இருக்கு பத்தி. இன்னைக்கு நீங்க ஃபேக்டரிக்கே வந்துட்டீங்க, விசிட் பண்ணிட்டீங்க. ஆமா சார், ஆமா சார். முக்கியமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. மோஸ்ட்லி யாரும் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா வந்து மேக்கிங் யூனிட்டுக்கு வந்துட்டு அவ்வளவு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா சார். நீங்க வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டீங்க சார். உங்களுக்கு எதுவுமே இது கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ். நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங், அதாவது மேக்கிங் யூனிட்டுக்கு இன்னைக்கு தான் நான் வந்து பாக்குறேன். ஓகே ஓகே. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அது நம்ம சொல்றதுக்கும் நம்ம நேர்ல அதை பாக்குறதுக்கும் ரியலா வந்து கனெக்ட் ஆகுது. அப்படின்றப்போ ஈவன் வந்து பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் வந்துட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடு இருக்கு. உங்க கஸ்டமர்ஸ், உங்க வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். ஓகே, அதான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இருக்கு. அவங்க வெறும் சொல்லல நம்ம ஓன் பிராண்டுன்னு. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நம்ம ஓன் பிராண்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம், அப்படின்னு இல்ல. பட் இது வந்து ரியலாவே நம்ம ஓன் பிராண்ட், நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட். அங்கேயே நீங்க வந்திருக்கீங்க நேராவே. ஓகே, சூப்பர். ஆல்ரெடி உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்ப புது வியூவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா சார். அவங்களுக்காக நம்ம கம்பெனி நேம், நம்ம என்னென்னலாம் பண்றோம், எங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடலாம். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு சார், விஸ்வாஸ் நகர் சாதரால. நம்ம பிராண்ட் பாத்தீங்கன்னா ஏரோஃப்ளை. இது வந்து ஆல்ரெடி பாப்புலர் நேம், உங்க வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பி சொல்றேன், நம்ம வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்ம் நேம். ஏரோஃப்ளை வந்து நம்ம பிராண்டு சார். நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் டியூப், கார் ஸ்பீக்கர்ஸ், ஆண்ட்ராய்டு, ஹெட்லைட் எல்இடிஸ், கேமரா, ஸ்பீக்கர்ஸ், அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல சார். ஹோல்சேலுக்கு மட்டும் தான்? ஹோல்சேல் மட்டும். டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, டீலர்ஷிப்புக்கு அந்த மாதிரிக்கு நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டு இருக்கோம் சார். இன்ட்ரெஸ்டட் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதில் கான்டாக்ட் பண்ணுங்க சார். ரீட்டைல், அதாவது எண்ட் யூசர் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். சப்போஸ் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா நம்ம வந்துட்டு நம்ம டைரக்டா ரீட்டைல் கவுண்டர்ல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா சார், ஆமா. அதுக்கான சப்போர்ட்லாம் பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணிக்கலாம் சார், ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும் சார். உங்களுக்கு ரீட்டைல்ல வேணும்ல ஆல்ரெடி இவர் கிட்ட நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதுல நீங்க வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அது வந்து நம்ம டிப்போ வருது. நீங்க அங்க இருந்து நீங்க ரீட்டைல்லயே வாங்கிக்கலாம். பட் பிரைஸ் வந்து ஹோல்சேல் பிரைஸா தான் இருக்கும். அங்கேயும் ரீட்டைல்ல வாங்கினாலும் ஹோல்சேல் பிரைஸ்லயே கொடுத்துருவாங்க சார். ஃபினிஷ்டு ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்கு. இது வந்து நம்ம வீடியோல நிறைய பார்த்தாச்சு. முக்கியமா நம்ம மேக்கிங் எப்படி அப்படின்றது நம்ம பார்த்தலாம். அது ரொம்ப ஆர்வமா. ஆமா சார், அது ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் சார். வாங்க சார், வாங்க பாத்துக்கலாம் சார். சோ இப்போ நம்ம வந்து மேக்கிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஆமா சார், இப்போ நம்ம வந்து மேக்கிங் ஏரியால, மேனுஃபேக்சரிங் ஏரியால வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்வூஃபர்ஸ் எல்லாமே தயாரிச்சிட்டு இருக்கோம். நம்ம பேஸ் டியூப் மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங், எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான். ஓகே. ஆமா. ஸோ மேக்கிங் ப்ராசஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், இப்படி தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஓனாக நம்ம பண்ணுறோம். ஆமாம், எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் சார். அது அப்போ தான் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். ஒவ்வொரு பீஸ் மேனுஃபேக்சரிங் ஆனதுக்கப்புறம் திருப்பி அது வந்து ரீடெஸ்டிங் ஆகும். 2 வாட்டி டெஸ்ட் ஆகும் அந்த ப்ராடக்ட். டெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட்டிங்கே போகும் பீஸ். லைக் குவாலிட்டி செக் பண்ணி சொல்லுங்கள். குவாலிட்டி, ஆமாம், குவாலிட்டி வந்து 2 வாட்டி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் போகும் முன்னாடி. ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறது சப்வூஃபருங்களா? சப்வூஃபர் சார், பேஸ் டியூபோட சப்வூஃபர். ஓகே. பேஸ் டியூபுக்கு இந்த சப்வூஃபர் தான் நம்ம வைக்கிறோம். ஆமா, இந்த மாதிரி ஹெவி சப்வூஃபர். இது வந்து 8 இன்ச்சுங்களா? 10 இன்ச். 10 இன்ச்சஸ். ஆமா, இதுல 8 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு. நம்ம கிட்ட ஃபுல் ரேஞ்ச் இருக்கு. ஓகே. சோ அதோட பாக்ஸ் தான் நம்ம கீழ பாக்குறோம். ஆமா, இது வந்து பேஸ் டியூபோட பாக்ஸ். இந்த வூஃபர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேஸ் டியூப்ல ஃபிட்டிங் ஆகும், அப்புறம் கம்ப்ளீட் ஆகும் பேஸ் டியூப். இது எல்லாமே பேஸ் டியூபோட ரா மெட்டீரியல் சார். ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு. ஆமா சார். ஓகே. அது போக கீழேயும் இருக்கு. இங்க இல்லங்க, இதெல்லாம் இது வந்து வூஃபர் சார். ஓகே. பேஸ் டியூப்க்கு போடுற மாதிரி 8 இன்ச் வூஃபர்ஸ், அந்த மாதிரி சப் வூஃபர்ஸ், அந்த டைப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் டியூப் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். வூஃபர் போட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கிரில் போடுவானா, இந்த கிரில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிட்டிங் ஆகும் சார். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்பிளிஃபயர்ஸ் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி ஆம்பிளிஃபயர் போர்டு ஃபிட் பண்ணிடுவான் சார். அந்த கண்ட்ரோலோட வர ஆம்பிளிஃபயர் போர்டு ஃபிட் ஆயிரும் சார். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீடெஸ்டிங்கில் போகும் திருப்பி பீஸு. டெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பேக்கிங் ப்ராசஸில் வந்துடும் சார்.
அந்த மாதிரி குவாலிட்டி டெஸ்ட் ஆகி ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆகும். இங்கே சார் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வயரிங் கிட், ஹாரன் வயரிங் கிட்னு அந்த மாதிரி வயரிங்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். அதோட பார்த்தீங்கன்னா இது கிரிம்பிங் மெஷின் சார். வயரிங் கிட்டுமே நீங்களே பண்ணி தந்துருக்கீங்க? ஆமாம் சார். ஹெட்லைட் வயரிங் கிட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இது வந்து இதோட கிரிம்பிங் மெஷின் சார். ஓகே. இந்த மாதிரி இதோட பின்ஸ் வரும், இந்த மாதிரி மெஷினில் பின் வரும், அது பின் ஆகிட்டு இந்த மாதிரி கிரிம்பிங் ஆகி வயரிங் ரெடி பண்ணுவோம் சார். இதெல்லாம் ரா மெட்டீரியலும் நம்ம பார்த்துருக்கோம். அது எனக்கு ஒன்றும் புரியல, என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தேன். ஆமாம் சார். மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்தாலே பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் அந்த மாதிரி இருக்கும், நம்ம பார்த்ததே இருக்காது. ஆமாம், ராவாக தான் இருக்கும். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயரிங் கிட்டு இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார். வயரிங் கிட்ல ஹெட்லைட் வயரிங் கிட், ஹாரன் வயரிங் கிட், ரிலே, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். எல்லாமே நீங்களே ஓன் மேக் பண்ணுறது? நம்ம ஓன் மேக் பண்ணுறது சார். ஓன் மேக் பண்ணாதான் சார் ஒரு பிராண்டோட வேல்யூ, பிராண்டோட குவாலிட்டின்னு இருக்கும் சார். முக்கியமா நீங்க சொன்ன முன்னாடி சொல்ற மாதிரி அந்த குவாலிட்டி செக் அப்படின்றது ஆமா சார் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா தான் சார் கஸ்டமருக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட வாரண்டி இல்லாம எதுவுமே கிடையாது சார். 90% பாத்தீங்கன்னா எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறோம். அப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் டெஸ்டிங் இருந்தா தான் நம்ம அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடா கொடுக்க முடியும், கேரண்டியோட கொடுக்க முடியும். நானுமே அதை கேட்கதான் இப்பதான் வந்தேன். வாரண்டி எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. வாரண்டி பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்க்கும் பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு சார். ஓகே, 1 year கொடுத்துடலாம். 1 year பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் சார். நார்மலா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நம்ம பிராண்ட் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளைண்ட் வராது. இன்கேஸ் ஏதோ 1 or 2% அந்த மாதிரி ஏதோ வந்துச்சானாலும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. புது பீஸே கிடைச்சிரும். பழைய பீஸ் கொடுங்க, புது பீஸ் எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நீங்களே சொல்லிருங்க சார். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் டியூப் 8 inch பேஸ் டியூப் சார். இது வந்து நம்மளோட ஹாட் செல்லிங் ப்ராடக்ட். இது பேஸ் டியூப் வச்சு தான் நம்ம ஏரோஃப்ளையே வந்து பப்ளிக்கு தெரிய வந்தது சார். அந்த அளவுக்கு ஹெவி குவாலிட்டி இருக்கு. நீங்க கார்ல போட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் சார். இதுல வந்து ஃபுல் ரேஞ்ச் இருக்கு. 8 inch இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 inch இருக்கு, 12 inch இருக்கு. இதுல வந்து நம்ம கிட்ட ஃபுல் ரேஞ்சா இருக்கு சார். முக்கியமா பட்ஜெட்ல கொடுக்குறீங்க? மெயினா வந்து ரொம்ப பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். பிரைஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் இருக்கு சார். பிரைசிங் சொல்றப்பதான் ஞாபகம் வருது. இந்த வீடியோல நம்ம வந்து பிரைசிங் சொல்லாம இருக்கோம், அதுக்கும் சொல்லிடலாம் என்னன்றது. ஆமா சார். ஏன்னா இது வந்து B2Bக்காக, டீலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இருக்கும்போது நம்ம பிரைஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு பிரைஸ் வேணும்னாலும் நீங்க டீலர்ஷிப் வேணும்னா நீங்க டீலர் பாயிண்ட்ல இருந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங் கேட்டலாக் எல்லாமே கிடைச்சிரும் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் சார். ஹெட்லைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 வேரியன்ட் இருக்கு சார். 150 watts இருக்கு. இதுலயே கொஞ்சம் ஹையர் பவர்ல வந்து 220 watts இருக்கு. இதுல இனி ஒரு புதுசா இப்போ லான்ச் பண்ண போறோம் வந்து 300 watts சார். அது வந்து ஆமா ஏரோஃப்ளைல 300 watts. அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து லான்ச் ஆயிரும் சார். அப்புறம் நார்மலா பாத்தீங்கன்னா ஹாட் செல்லிங் வந்து ஆண்ட்ராய்டு தான் சார். ஏரோஃப்ளைல ஆண்ட்ராய்டு. ஆமா, ஏரோஃப்ளையோட ஆண்ட்ராய்டு வந்து எல்லாத்துக்குமே குவாலிட்டியை பத்தி தெரியும். நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு DSP வந்துடும், ASD கேமரா சப்போர்ட் பண்ணும், QLED வரும், 4K வரும், எல்லா ஆப்ஷன்ஸோட வந்துடும் இது சார். இதுலயே வந்து இன்னொன்னு பாத்துருந்தேன், 360 சப்போர்ட்டோட வருது. ஆமா சார், நம்ம இதுலயே 360 சப்போர்ட்டோடயும் இருக்கு சார். அது வந்து T5 ப்ராசஸர்னு சொல்லிட்டு வரும், ஏரோஃப்ளைலயே இருக்கு. அதுல வந்து நீங்க 360 கேமரா போட்டிக்கலாம், 360 சப்போர்ட் ஆகும் சார். ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் அது இப்போ. ஆமா, 360 எல்லாத்துக்குமே இப்போ தேவை. ஆமா ஆமா, அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. அந்த மாடல் ரேஞ்சும் இருக்கு சார். பேசிக்ல இருந்து ஹையர் வரைக்கும் எல்லா 90% எல்லா மாடல்ஸும் இருக்கு நம்ம கிட்ட சார். இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது வந்து ஜெம்ஸ்டோன் சொல்லிட்டு நாப் மாடல் சார். நம்ம இதுல நாப் மாடலும் இருக்கு. இது வந்து 10.1 inch இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வித் ஆப்பிள் கார்ப்ளேயோட வந்துடும். இதுல இன்னொரு மாடல் இருக்கு, அது வந்து வித் 360 சப்போர்ட்டோடய இருக்கு. அந்த மாடல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சார். இது ஜெம்ஸ்டோன்ல 360 மாடல். அதாவது 360 கேமரா எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நமக்கு 2K டைமண்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, 2K டைமண்ட்னு சொல்லுவாங்க ஜெம்ஸ்டோன் நாப் மாடல் சார். இப்போ நீங்க 360 சப்போர்ட் கேட்டீங்க இல்லையா, ஒரு 360 ஒரு கேமரா பாத்தீங்கன்னா ஃபுல் செட் கேமராவும் நம்ம கிட்ட இருக்கு சார். இது எல்லாமே நம்ம ஓன் இம்போர்ட் பண்றோம். 360 கேமரா சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு உண்டான வயரிங்ஸ் கேமரா எல்லாமே செட் இதுல வந்துரும் உங்களுக்கு சார். இதுல கேமரா உள்ள இருக்குங்களா? ஆமா, 4 கேமரா வந்துரும், வயரிங் இது எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா சார் 360 கேமரா. நம்ம இப்போ 360 ஆண்ட்ராய்டு பத்தி பேசணும் இல்லையா, அதோடது வந்து 360 கேமரா. இது வந்து ரெண்டு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர்ல வந்துடும், சாரி மிரர்ல வந்துடும். ஒரு ஃப்ரண்ட் சைடு ஒரு பேக் சைடு 4 கேமரா வந்துடும். உங்களுக்கு 4 சைடு 360 டிகிரி வியூ வந்துடும் எல்லா சைடு ரோடோடது உங்களுக்கு. இது பொறுத்தவரைக்கும் ஈயான், சாண்ட்ரோ அந்த மாடல் எல்லா வண்டிக்கும் போட்டிக்கலாம் சார். எல்லா வண்டிக்கும் போட்டிக்கலாம். ஆனா ஆண்ட்ராய்டு வந்து 360 சப்போர்ட்டோட ஆண்ட்ராய்டு இருக்கணும். அது இருக்கு, அது மெயினா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பேசிக் ஆண்ட்ராய்டு வாங்கிட்டு இது போட்டோம்னா வராது. அதுக்குன்னு 360 சப்போர்ட்டோட ஆண்ட்ராய்டு வரும், அதுல போட்டிக்கலாம் சார். அப்படியே இந்த வயரிங் இந்த கனெக்டர் எல்லாம் கூட பாருங்க எவ்வளவு குவாலிட்டி இருக்கு அப்படின்றது. சூப்பரா இருக்கு. நல்லா நம்ம ஏரோஃப்ளை பொறுத்தவரைக்கும் குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸே இருக்காது சார். எல்லாமே என்ன டாப் மாடல் பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும் அதுதான் பண்ணுவோம் சார். இந்த வயரிங்லாங்க அதுக்கானது? ஆமா, இது கேமரால இருந்து கனெக்ஷன் பண்றதுக்கு வயரிங் சார். 4 இதுக்கும் 4 வயரிங் வந்துடும். ஃப்ரண்ட் பேக்குக்குலாம் பாத்தீங்கன்னா லென்த் வயர் வந்துடும். அப்படியே பேக்குக்காக ஃபுல் லென்த் வயர் வந்துடும்.
உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது, சின்ன வயர் பெரிய வயர்னு. இது ஃபிட்டிங்கான டூல்ஸ் கூடயே வந்துடும் சார், எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துருது. ஆமா, கம்ப்ளீட்டா வந்துருது, எதுவுமே இது எக்ஸ்ட்ரா வாங்க தேவையே இல்லை. ஃபேக்டரி டூரும் காமிச்சிட்டீங்க. ஆமா சார், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டும் நம்ம குடோன் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. 2025க்கான நியூ லான்ச்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சார், இப்போ வாங்க உங்களுக்கு நியூவா சொல்லியிருந்தா அந்த லான்ச் பத்தி காமிக்கிறேன் சார் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் சார், ஆட்டோ கேப்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அது கொஞ்சம் ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் விவரமா காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்க சார். ஆட்டோ கேப். ஆமா சார், ஓகே. ஆட்டோ கேப்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சார். இதுல எல்லா ப்ராசஸர் இருக்கு, வித் ஆப்பிள் கார்பிளேயோட வந்துடும். இதுலயே வித் 360 மாடலும் இருக்கு. எல்லா மாடல்ஸும் ஆண்ட்ராய்டுல இருக்கு நம்மகிட்ட ஆட்டோ கேப்ல. இப்போ மார்க்கெட்ல என்னென்ன ட்ரெண்டிங் மாடல்ஸ் இருக்கோ அதுல எல்லாமே இருக்கு. ரெண்டாவது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் வரும் ஆட்டோ கேப். 464 எல்லாமே இருக்கு சார், வித் ஆப்பிள் கார்பிளே, 4GB 64GB ரேம் ராம் எல்லாமே வந்துடும். இதுலேயே ப்ரீமியம்ல கொஞ்சம் அப்பர் மாடலில் பார்த்தீங்கன்னா வித் T5 ப்ராசஸரோட வரும். அதில் உங்களுக்கு 360 கேமரா எல்லாமே சப்போர்ட் பண்ணும் சார். அந்த மாடலும் நம்மகிட்ட ஆட்டோ கேப்ல இருக்கு சார். ஆட்டோ கேப்ல பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப பெருசு பண்ணிட்டோம் சார். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 வாட்ஸ் ஹெட்லைட்டு ஆட்டோ கேப்ல. ஓகே, 220 வாட்ஸு. இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனி ஹையரில் வேணும்னா 300 வாட்ஸும் இருக்குது சார். 300 வாட்ஸ்ங்களா? ஆமாம் சார். அப்போ நல்ல பவர் சார், நல்ல பவர் இருக்கும். பிரைட்னஸ் வைட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்கும் சார். இது அந்த ஒயிட் கலர் இல்லைங்களா? ஒயிட் கலர். இதுலேயே கொஞ்சம் வாட்ஸ் கம்மி வேணும், அவ்வளோ ஹெவி வாட்ஸ் வேண்டாம்னா 160 வாட்ஸ்ல கூட இருக்கு. பேசிக் வாட்ஸ்ல இருந்து ஸ்டாண்டர்டான பவர் இருந்தால் ஸ்டாண்டர்டான பவராக இருக்கும் சார். இது வந்து ஹைவேல போகும்போது உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ் வந்து நல்லா வரும் சார், லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துடும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 ரேஞ்ச் ஆயிடுச்சு, 160 வாட், 220 வாட்ஸ் அண்ட் 300 வாட்ஸ் சார். ஓகே, ஆட்டோ கேப் வந்துட்டு பயங்கரமாக லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கு சார். பேக்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்கோ அவ்வளோ சூப்பராக ப்ராடக்ட்டும் இருக்கு சார். நான் என்ன கேட்க வந்தேன்னா பிரைசிங் ரொம்ப சூப்பரா வச்சிர போறீங்க. இல்ல கண்டிப்பா சார், பிரைசிங் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்ல வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் பிரைசிங் சார். ஏன்னா நமக்குன்னு உண்டானது அந்த பிரைசிங் தான். ஆமா சார், பட்ஜெட்ல கொடுப்பீங்க. கண்டிப்பா சார். அதே மாதிரி ஆட்டோ கேப் இருந்தா பரவாயில்லையா இருக்கும். கண்டிப்பா சார். அந்த பட்ஜெட் பிரைசிங்க்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கும் சார். பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வந்து பிரீமியமா கொடுத்துருவோம் உங்களுக்கு. நம்ம என்ன பே பண்றோமோ அதை விட எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். சூப்பர், ஒரே வார்த்தையில. ஆமா சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சார், பேஸ் டியூப். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் பேஸ் டியூப் சார். ஆட்டோ கேப்ல 10 இன்ச் பேஸ் டியூப் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா 8 இன்ச் பேஸ் டியூப் இருக்கு. இதுல அண்டர் சீட் கூட இருக்கு சார் ஆட்டோ கேப்ல. அதுக்கப்புறம் அண்டர் சீட் சப்வூஃபருங்களா? அண்டர் சீட் சப்வூஃபர் பேஸ் டியூப் சார், 8 இன்ச்ல. நல்ல குவாலிட்டி ஹெவியா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ். இது வந்து எவர் கிரீன் மாடல் சார், கோஎக்சல். உங்களுக்கு டோர்ல போடுறதுக்கு, பின்னாடி பேட்ல போடுறதுக்கு, எங்க வேணாலும் போட்டிக்கலாம். குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். பாத்தீங்கன்னா 440 வாட்ஸ் மேக்ஸிமம் பவர் வரும் சார் இதுக்கு. 6 இன்ச்சஸ். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட MP3 இருக்கு. நார்மலா லோ பட்ஜெட் FMBT சொல்லுவாங்க இதுக்கு. MP3 இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ASD கேமரா. இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது ASD கேமரா தான் சார். LED கேமரா வந்து அப்படியே கொஞ்சம் இதாயிருச்சு. ASD கேமரா தான் ஃபாஸ்டஸ்ட் போயிட்டு இருக்கு. ASD கேமராலயும் நம்மகிட்ட ஃபுல் ரேஞ்ச் இருக்கு சார். ஓகே. இப்போ இந்த ஸ்பீக்கர் காமிச்சீங்களா, கோஎக்ஸ்எல் காமிச்சீங்களா? ஆமா சார். அதுலயே நமக்கு காம்போனன்ட் வேணும்னாலும் இருக்குங்களா? காம்போனன்ட்டும் இருக்கு சார். காம்போனன்ட்டும் இருக்கு சார். ஓவலும் இருக்கு, காம்போனன்ட்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபுல் ரேஞ்ச் இருக்கு சார். உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன் அப்படின்றீங்க. அப்படிதான். ஆமா சார். ஆக்சுவலி என்னன்னா காம்போனன்ட் இப்போ காமிக்க முடியாது. ஸ்டாக் மீன்ஸ் என்ன சொல்றது, நம்ம ப்ரொடக்ஷன்ல இது இதுக்கு உங்களுக்கு லான்ச்சிங்ல உங்களுக்கு கொடுத்துருவா. காம்போனன்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ்ல ஃபுல் ரேஞ்ச் வந்துரும். 3 மாடல் இருக்கு சார் காம்போனன்ட்லயே. ஆல்ரெடி ஏரோஃப்ளை வந்து நல்லா ஃபுல் சப்ளைல இருக்கு. இப்போ ஆட்டோ கேப் வந்து எப்ப இருந்து சப்ளை இப்ப கொடுக்கலாம்? சப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். நேர்லி 3 மந்த்ஸ் பக்கம் ஆச்சு. பட் அதுல வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஆண்ட்ராய்டு பேஸ் டியூப் தான் இருந்தது சார். இப்போ வந்து நாங்க பேஸ் கார் ஸ்பீக்கர்ஸ், MP3, ஹெட்லைட்ஸ், கேமராஸ் அதெல்லாமே புதுசா இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஆனா இப்போ நம்ம டெல்லியில இருக்கோம். ஆமா சார். இங்க இருந்து நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பண்ண முடியுமா, இல்ல எப்படி தமிழ்நாடு, டெல்லி? இல்ல சார், ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கலாம் சார். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, கொரியர் ஃபெசிலிட்டி இருக்கு. எல்லாத்துலயும் இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சிருவோம் சார். அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணி பேமெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சேம் டேவே டிஸ்பேச் ஆயிரும் சார். ஸ்டாக் அந்த அளவுக்கு ரெடியா இருக்கும். ஸ்டாக் அந்த அளவுக்கு ரெடியா இருக்கும் சார். சேம் டேவே டிஸ்பேச் ஆயிரும். இப்போ 8 இன்ச் சப் எனக்கு ஒரு 25 பீஸ் வேணும், இன்னைக்கு நைட் அனுப்பணும். 200 பீஸ் சொன்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 டேஸ்ல வந்துரும் சார். 25 ரொம்ப கம்மியா சொல்லிட்டோம். ஆமா சார். ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் யூனிட் சார். நம்ம கிட்ட குவான்டிட்டி தான் ப்ரொடக்ஷன் ஆகும். சூப்பர், அந்த மாதிரி இருக்கும் சார். செம்ம கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. ஆமா சார். இல்ல அந்த அளவுக்கு இருக்கனால தான் பேசுறோம் சார். ஏன்னா உங்களுக்கு நம்ம ஏரோஃப்ளை பிராண்ட் பத்தி தெரியும். நீங்களே பாத்திருக்கீங்க, 2 இயர்ஸா இது பாத்துட்டு இருக்கீங்க. உங்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே பிராண்ட் தெரியும். இப்போ அவங்களோட ஒரு ஃபெய்த்துக்காக நீங்க இப்போ வந்திருக்கீங்க, நம்ம ஃபேக்டரியை விசிட் பண்ணிருக்கீங்க.
அப்போ உங்க சைட்ல இருந்து கான்ஃபிடன்ஸ் இன்னும் கஸ்டமர்ஸ்க்கு ஏறும். அதாவது நம்ம ஃபேக்டரியை விசிட் பண்ணிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிராண்ட் குவாலிட்டி இருக்குன்னு. என் கூடவே சேர்ந்து விஷுவலாம் இப்போ அவங்க பார்த்துருக்காங்க. ஆமா சார். அப்படின்றப்ப அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு டெஃபினட்டா வந்து. ஆமா, ஏன்னா சார் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்ட் ட்ரஸ்ட் அது இருந்தால் தான் நம்ம அப்புறம் தான் குவாலிட்டி ட்ரஸ்ட்டுக்கு போவோம். பிராண்ட் ட்ரஸ்ட் வந்து ஆயிடுச்சு உங்க மூலியமா. இப்போ குவாலிட்டி வந்து பார்க்க வேண்டியதே இல்லை பிராண்டை. இப்போ என்ன மாதிரியே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நேர்ல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா விசிட் பண்ணலாம் சார். ஃபேக்டரி மார்னிங் 11 o'clock இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் இருக்கும் சார். அந்த டைம்ல தாராளமா வந்து ஃபேக்டரி விசிட் பண்ணிக்கலாம் சார். ரைட். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா சார், நேர்ல வந்து பார்த்து கூட. ஆமா, நேர்ல வந்து பார்த்துட்டு கூட நீங்க இது பண்ணிக்கலாம் சார். நம்ம வந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு எனக்கு உண்மையிலே வந்து சாட்டிஸ்ஃபைடா எனக்கு இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இது மூலியமா வியூவர்ஸ்க்கு டெஃபினட்டா வந்துட்டு கண்டிப்பா ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். எப்பயும் போல நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட ஷாப்கீப்பர்ஸ் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க உங்களோட பெஸ்ட் நீங்க எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. கண்டிப்பா சார். ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா? கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவோம், சப்போர்ட் பண்ணுவோம் சார். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும், உங்களுக்கு எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் சார். டெஃபினட்டா இருக்குங்க. ஆமா சார். ரைட் ஜி. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுவேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஜி. தேங்க்யூ சார்.